Romans 9th chapter, ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம். Romans 9th chapter, ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம். 15th verse onwards, 15 வசனம் முதல். ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனம் முதல். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயும். For he hath said to Moses, I will have mercy on whom I will have mercy, and I will have compassion on whom I will have compassion. 16th verse, so then it is not of him that willeth, nor of him that runneth, but of God that showeth mercy. 17th verse, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. For the scripture saith unto Pharaoh, even for this same purpose have I raised thee up, that I might show my power in thee, that my name might be declared throughout all the earth. தேவன் பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 17வது வசனத்துல அவர் விதமாக சொல்லுகிறார். 17th verse, என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகும். Here the word of God says that I might show forth my power in thee. அதனாலே தேவன் இந்த உலகத்தில் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவான நோக்கத்தை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது என்ன நோக்கம்? To show forth his power in this world. தம்முடைய வல்லமையை இந்த உலகத்தில் காண்பிக்கும்படியாக தேவன் அவ்விதமாக செய்கிறார் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். So he continues to prove that his power should be established. அவருடைய வல்லமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காரியத்தை குறித்து அவர் தொடர்ச்சியாக சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 21st verse, I would like to contemplate on 21st onwards. இவ்விதமாக 21வது வசனத்திலிருந்து நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். 21st verse, hath not the potter power over the clay of the same lump to make one vessel unto honor and another unto dishonor. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? Think of the potter. ஒரு குயவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். He prepares the clay in such a way that it could be molded as his plan is. ஒரு களிமண்ணை ஒரு குயவன் ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த களிமண்ணை தான் விரும்புகிற வண்ணமாக அதை உருவாக்கும்படியாக அந்த குயவன் ஆயத்தப்படுத்துகிறான். So when he sits on the wheel, he has his own plan to form the parts, either for a greater purpose or for a smaller purpose, with the same lump. அவன் உருவாக்கின அந்த களிமண்ணை கொண்டு அவன் ஒரு பெரிய மேலான பாத்திரத்துக்கு அல்லது தகுதியான பாத்திரமாக உருவாக்கும்படியாகவோ அல்லது ஒரு சாதாரணமான அற்பமான ஒரு பாத்திரமாக உருவாக்கப்படும்படியாகவோ அவன் திட்டமிட்டு செயல்படுகிறவனாக இருக்கிறான். Here God speaks in the same way. தேவன் இங்கேயும் கூட அதே விதமாக பேசுகிறார். Hath not the potter power over the clay? களிமண் பேரில்
ஒரு குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ, of the same lump to make one vessel unto honor and another unto dishonor. ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. Here God compares himself as a potter. ஒரு குயவனுக்கு தேவன் ஒப்பிடும்படியான ஒரு காரியத்தை இந்த இடத்திலே பார்க்கிறோம். God has created everything. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். It's all his handiwork. இவைகள் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். There is a purpose with which he has created everything in this world. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு கூட அவர் சிருஷ்டித்திருக்கிறார். There is nothing that is created without any purpose. அவருடைய நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. Even the smallest thing which is happening in the world has got a purpose of God. இந்த உலகத்தில் நடைபெறும்படியான மிகச்சிறிய ஒரு காரியமும் கூட தேவனுடைய ஒரு நோக்கம் உள்ளதாகவே இருக்கிறது. Because God puts forth his argument. இந்த காரியத்தை தேவன் தாமே இந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Because some people argue, why should God choose Jacob and despise Esau? ஏன் ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை புறக்கணிக்க வேண்டும்? Is it reasonable? அது சரியானதா? Many people think that this is not reasonable. இது சரி அல்ல என்பதாக நினைக்கிறார்கள். Probably they think that God will never do a thing which is not reasonable. ஒரு நியாயமான காரணம் அல்லாத காரியத்தை தேவன் செய்ய மாட்டார் என்று நினைக்கிறார்கள். But dear people, there is only one scale for us to interpret God's things in this world. இந்த உலகத்துல தேவனுடைய காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது. What is that? அது என்ன? God's word, தேவனுடைய வார்த்தை. Because when God says so, we have to accept it. தேவன் இவ்விதமாக என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. There is nothing to argue in this. இதுல நாம் வாக்குவாதம் பண்ண ஒன்றுமே கிடையாது. We are a limited being. நாம் ஒரு எல்லைக்குட்பட்ட மக்கள். We don't have the knowledge of God. He is a vast one. நாம் தேவனுடைய அறிவை கொண்டிருக்கவில்லை. அவர் மிக உன்னதமானவர். His knowledge and understanding is so immense that even a small fringe of it could never a man could have. அவருடைய அறிவும் ஞானமும் இந்த உலகத்துல மிக பெரியது. ஒரு சின்ன அளவிலும் கூட ஒரு மனிதன் அதை தொடவும் முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. So the Bible expects us to surrender, to accept what the Bible says. அவை வேதமானது தேவன் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. So that's why the Lord says, ஆகவேதான் தேவன் தெளிவாக சொல்லுகிறார். At that 18th verse, what God says, because here the choice of God is very clear, that is not according to the works. கிரியையினால் அல்லாதபடிக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். God is very clear in stating this reason. இந்த காரணத்தை தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். In the 9th chapter, 9வது அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். 11th verse, அங்கே 9th chapter 11th verse, what God says here, for the children being not yet born, neither having done any good or evil, that the purpose of God according to election might stand, not of works, but of him that calleth. See, 11th verse, it is very clear. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவனை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல்
அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. It is very clear to the election might stand according not of works but of him that calleth. அழைக்கிறவராலே. That's why in 12th and 13th verse what does he say? ஆகவே 12 13வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? It was said unto her, the elder shall serve the younger, as it is written, Jacob have I loved, but Esau have I hated. அங்கே 12 13 மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. Even 12th verse 12வது வசனத்துல எங்கே இவ்விதமா சொல்லுகிறது, as it is written, Jacob hath I loved, but Esau have I hated. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். It is God's choice. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். We cannot blame God in this. இதுல நாம் தேவனை குற்றம் சாட்ட முடியாது. That's why the Lord continues to explain it through the example of Moses and Pharaoh. ஆகவேதான் தேவன் மோசேயின் மூலமாக பார்வோன் மூலமாக தொடர்ந்து அதை விளக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். In the previous Bible studies we have really contemplated on these topics. இந்த தலைப்பின் கீழாக கடந்த அந்த வேத ஆராய்ச்சி கூட்டங்களில நாம் அதை அவ்விதமாக சிந்தித்திருக்கிறோம். So here God again really puts forth the argument in the way of a potter and the clay. ஆகவே தேவன் மறுபடியுமாக ஒரு குயவனாக அந்த களிமண் பேரில் செலுத்துகிற அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். So the potter has every right to form from the same lump of clay either a vessel for the honor or for a mean purpose. ஆகவே அந்த களிமண்ணிலிருந்து பாத்திரத்தை உருவாக்கும்படியான காரியத்தில் அந்த குயவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் அவிதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். That's why he continues to explain it through the verse 21. ஆகவே 21வது வசனத்திலிருந்து அவர் இவ்விதமாய் அதை நமக்கு விளக்கப்படுத்துகிறார். 21st verse 21வது வசனம், hath not the potter power over the clay of the same lump to make one vessel unto honor and another unto dishonor. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணில் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? Here the Bible says, hath not the potter power over the clay. மண்ணின் பேரிலே அவனுக்கு அதிகாரம் இல்லையா? Can we say that God has no power in the world to do things according to his plan? இந்த உலகத்துல தேவன் தம்முடைய திட்டத்தின்படி காரியங்களை நிறைவேற்றும்படியாக அவருக்கு அதிகாரம் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? Never, we can't say like that. அது நாம் அவிதமாக சொல்லவே முடியாது. That's why God again and again in this chapter explains his election in a very clear way. தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலை ஆகவே இந்த அதிகாரத்தில் மிக தெளிவான விதத்தில் விளக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். Even 22nd verse, அங்கே 22வது வசனம், what if God willing to show his wrath and to make his power known endured with much long suffering the vessels of wrath fitted to destruction. இவ்விதமாக தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் 23rd verse 23வது வசனத்துல, and that he might make known the riches of his glory and the vessels of mercy which he had offered prepared unto glory. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய்
அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? If God shows a long suffering unto the vessels which are meant for wrath, கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் அவர் பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? That's why every man is a fallen one. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் விழுந்து போனவன். is born with a dead soul. ஒரு மரித்து போன ஆத்மாவுடன் பிறக்கிறவனாய் காணப்படுகிறான். So if God would have allowed everyone to continue in the deadness of the soul and at the end to be put in the hell fire to meet the wrath of God, it is altogether right on his side. விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் மனிதனை பாவத்தில் மரித்து போனவனாகவே விட்டு அவன் கடைசியில நரகத்துக்கு சென்று தேவனுடைய கோபாக்கினையை சுமக்கிறவனாய் காணப்பட விட்டுவிடப்பட்டிருப்பானால் அதுல தேவன் எந்த விதத்திலும் குற்றம் சாட்ட முடியாது. It is the right path of the end of every person is born in the world. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சரியான முடிவு அதுவாக இருக்கிறது. But God planned to show forth his kindness and love to some people. ஆனால் சில மக்களுக்கு தேவன் தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கும்படியாக விரும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So God has chosen some people to show forth his glorious redemption. ஆகவே சில மக்களுக்கு தேவன் தம்முடைய மகிமையான மீட்பை காண்பிக்கும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். As a potter has got the right on the clay, he has the right to do on his own. ஒரு குயவன் தன்னுடைய அந்த களிம்பின் பேரிலே எவ்வளவு அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறானோ அவ்விதமாக அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. That's why God is explaining இதை very clearly here. ஆகவேதான் தேவன் இதை மிக தெளிவாக விளக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். It is his marvelous kindness and grace to show forth his glory unto the vessels which are meant for destruction. அழிவுக்குரிய பாத்திரங்களுக்கு அவர் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் காண்பிப்பார் என்றால் அது அவருடைய மிகப்பெரிய உன்னதமான கிருபை அன்பு. So who can ask, why Lord you are showing forth thy kindness to some people? ஆண்டவரே சில மக்களுக்கு உம்முடைய இரக்கத்தை நீர் ஏன் காண்பிக்க வேண்டும் என்று யாரும் கேட்க முடியாது. It is his will and pleasure. இது அவருடைய விருப்பம். That's why the Bible says it is God's plan. ஆகவே இது தேவனுடைய கிருபையாக அவருடைய திட்டமாக இருக்கிறது. So dear people, we have to accept it. But whatever God does is really not meant for evil but for good. தேவன் எதை செய்தாலும் அது தீங்குக்காக அல்ல, அது நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. As a clay, as a pot, we should honor God in whatever way he does. We must accept him, and the way that he does, we must really take in with all humility. அவர் எவ்விதமாக அந்த களிமண்ணை கொண்டு செய்தாலும் நாம் எல்லா தாழ்மையோடும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். That we should remember. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Isaiah 45:9, ஏசாயா 45வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். Isaiah 45:9. Oh, unto him that striveth with us, with his maker, let the pot shred, strive with the pot sherds of the earth. Shall the clay say to him that fashioneth it, oh, that what maketh thou? Or thy work he hath no hands. மண் ஓடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும்
Here Bible says, even we are not a pot, complete pot. நாம் ஒரு முழுமையான ஒரு மண் பானைக்கு கூட ஒத்து இல்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கே நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இவ்விதமாக நாம் மண் ஓடு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாட் ஷ்ரெட், அது முழுமையான ஒரு ஓடுமே கிடையாது, முழுமையான ஒரு பாத்திரம் அல்ல. It is not a complete vessel, it is a potsherd. So how could we argue with God? தேவனோடு நாம் எவ்விதமாக வழக்காட முடியும்? Oh, unto him that striveth with his maker. அவ்விதமாக அவரோடு கூட நாம் வழக்காட முடியுமா? Let the potsherd strive with the potsherd of the earth. இங்கு எவ்விதமாக நாம் செய்ய முடியும்? களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமா? Dear people, it is our foolishness if we say and argue with God. தேவனோடு அவ்விதமாக நாம் வழக்காடுவோமானால் அது நம்முடைய மதியனமாக இருக்கிறது. So that's why the Bible says, அவ்விதமாக வேதமானது சொல்லுகிறதை பார்க்கிறோம். Shall the clay say to him that fashioneth it, what makest thou? இவ்விதமாக அவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? Can we say like that? அவ்விதமாக நாம் சொல்ல முடியுமா? Oh, we have to be fearful with God. தேவனுக்கு நாம் பயமுள்ளவர்களாய் காணப்படுவது மிக அவசியம். We should be fearful. நாம் பயப்படணும். We should fear God. தேவனுக்கு பயப்பட வேண்டும். Dear people, today we don't see the fear of God in the hearts of people. இந்த நாட்களில தெய்வ பயம் மக்களுடைய இருதயத்தில் இல்லை. Many people, they think that they are the people who have got the right for the things that they have. தாங்கள் பெற்றிருக்கிற காரியங்களுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்பதாக நினைக்கிறார்கள். Are we really right enough to accept, to get the things from God? நாம் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தகுதியானவர்களா? No. It is sheer mercy of God that he has kept us so much. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது. So when a man here, on another side I could say, the people who argue like this, they don't have the fear of God. இவ்விதமாக வழக்காடுகிற மக்கள் தேவ பயமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். They don't know the God of this universe. இந்த உன்னதமான சர்வ சிருஷ்டிப்பின் தேவனை அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். We have to serve him with fear and trembling. பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். We must do the things of God with fear and trembling. தேவனுடைய காரியங்களை பயத்தோடு நடுக்கத்தோடும் செய்ய வேண்டும். அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். Is cursed who does God's things with all fear, without a fear. தேவ பயமில்லாமல் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். Even the argument which comes here, probably I could say that they argue without the fear of God. தேவ பயம் இல்லாதபடிக்கு இவர்கள் வழக்காடுகளாய் காணப்படுகிறார்கள். It's so legitimate that we think that they are right. அவர்கள் பேசும்படியான காரியங்கள் நியாயமானதைப் போல காணப்படுகிறதாக இருக்கிறது. But dear people, there is the underneath fear of God is missing here. தேவ பயம் இல்லை. They think that they are poor with God and his wisdom. தேவனுக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் சமமானவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். They think that they have right to argue with God in such a way, even questioning the things which God does.
தேவன் செய்யும்படியான காரியங்களை அவர்கள் கேள்வி கேட்கும்படியாக அல்லது அவரோடு கூட வழக்காடும்படியாக அவர்கள் சரியான நிலையில் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். It is utter foolishness. இது மதியீனமான காரியம். We should always have the fear of God in whatever the things that we do. நாம் செய்யும்படியான எல்லாவற்றிலும் தெய்வ பயம் இருக்க வேண்டும். We should have the reverence for God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். So God argues, even though God puts forth this explanation, but with a heart of ache for the people who raise up such questions. இவ்விதமான கேள்வி எழுப்பும்படியான மக்களுக்கு முன்பாக தேவன் வருத்தத்தோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். That's not only that, Bible says, "Oh unto him." ஐயோ, வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. Dear people, it is a curse of God. தேவனுடைய சாபம் அங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஐயோ என்று "Oh unto him that striveth with his maker." மண்ணோடு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினோட வழக்காடுவனுக்கு ஐயோ. So what a terrible condemnation it is when a person doesn't accept God's word with all humility. தேவனுடைய வார்த்தையை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் பேரில் எவ்வளவான தேவ கோபாக்கினை இருக்கிறது. Dear people, we must serve this God with such a fear and trembling. இந்த தேவனை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்க வேண்டியவளா இருக்கிறோம். It is his pure mercy that we are alive today. இன்றைக்கு நாம் ஜீவிப்பது என்பது அவருடைய மிகுந்த கிருபை இரக்கம். That's why here God argues, விதமாக தேவன் விதமாக சொல்லுகிறார். Even they say, "Thy work hath no hands." அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? Here what it is mean? அப்படின்னா சொன்ன என்னன்னா, what does he do is? அவர் செய்கிறது என்ன? This is not right. அவர் செய்கிறது சரியல்ல. Oh dear people, what a sad thing that these people here argues with God in such a way that God's curse rests upon them. தேவனுடைய கோபாக்கனை அவர்கள் மேல் தங்கியிருக்கத்தக்கதான அளவில் தேவனோடு அவர்கள் போராடுகிறவர்களாக இருக்கிறார்கள். In Jeremiah 18:6, எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்துல, here God says again, தேவன் விதமாக மறுபடியுமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Jeremiah 18:6, எரேமியா 18:6, "O house of Israel, cannot I do with you as this potter, say the Lord? Behold, as the clay is in the potter's hand, so are ye in mine hand, O house of Israel." இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். O house of Israel, cannot I do with you as this potter? தேவன் இவ்விதமாக God sent his prophet to the potter. தீர்க்கதரிசி அந்த குயவனிடத்தில் அனுப்புகிறார். Here God speaks to these people of Israel. இஸ்ரவேல் மக்களிடத்தில் தேவன் பேசுகிறார். O house of Israel, cannot I do with you as this potter? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? Behold, as the clay is in the potter's hand. இந்த களிமண்ணானது அவர் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் என் கையில் இருக்கு. You are in my hands. Dear people, we are in the hands of God. Either to lift us up or to put us down, it is in the hands of God. நம்மை உயர்த்துவதும் நம்மை தாழ்த்துவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதாக இருக்கிறது. You must understand it. Oh, we are in the hands of God. தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். So the Bible says, God says, you are in my hands. நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். You must understand that I have the right either to make you as I like, the pots
as I like. ஆகவே உங்களை நான் விரும்புகிற வண்ணமாக இந்த பாத்திரங்களை உருவாக்க எனக்கு அதிகாரம் உண்டு. So we must understand, God says this people of Israel, dear people, God has got every right on our lives. தேவன் நம் வாழ்க்கையின் பேரில் எல்லா அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். Even if God humbles us, it is His will. தேவன் நம்மை தாழ்த்துவாரானால் அது அவருடைய சித்தம். But am I willing to accept His doing upon my life, even if He humbles me? என்னை அவர் தாழ்த்துவாரானால் அவருடைய சித்தத்தின்படி தாழ்த்துவதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேனா? In spite of humbling me, can I praise God? என்னை தாழ்த்தினாலும் அவரை நான் துதிக்க முடியுமா? Can I honor God even in spite of my being humble? நான் தாழ்த்தப்பட்டாலும் அவரை நான் தாமே அவிதமாக துதிக்க முடியுமா? Can I exalt Him in my humbling? என்னுடைய தாழ்த்துதல் அவரை நான் உயர்த்தி பிடிக்க ஆயத்தமாக இருக்கிறேனா? That is a Christian. அதுவே ஒரு கிறிஸ்தவன். Because he believes that God does everything for His glory. தேவன் தம்முடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். Whatever He does in my life will bring glory and honor to Him. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எது செய்தாலும் சரி, அது அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக காணப்படும். So we must understand that whatever He does, a true Christian is the one who is ready to humble himself before God, so that Lord, even in spite of my low estate, I want your name to be exalted. ஆண்டவரே, என்னுடைய கீழான நிலையிலும் கூட உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். People of Israel were not willing to humble before God. இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த ஆயத்தமாக இல்லை. They were always grumbling when God does something in their lives. அவருடைய வாழ்க்கையில தேவன் ஏதாகிலும் செய்வாரானால் அவர்கள் எப்பொழுதும் முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். They resist God's way. ஆண்டவருடைய வழியை அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். They resisted God's prophets. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை எதிர்த்து இருந்தார்கள். Dear people, that is why God says, "Oh unto the people of Israel." ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். So it is His right to choose Jacob and to leave off Esau. யாக்கோபை தெரிந்து கொள்வதும் ஏசாவை புறக்கணிப்பதும் அவருடைய சித்தம். One thing, why God has created and why God does all these things. தேவன் எதற்காக சிருஷ்டித்தார்? தேவன் எதற்காக இந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறார்? You see, in Proverbs 16:4, நீதிமொழிகள் 16:4 என்ன வாசிக்கிறோம்? The Lord hath made all things for Himself, even the wicked for the day of evil. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். The Lord hath made all things for Himself. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். He created me and you for Himself. அவருக்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். It is not for our pleasure. நம்முடைய சந்தோஷத்துக்காக அல்ல. It is not our desire. நம்முடைய விருப்பத்துக்காக அல்ல. It is not to accomplish our plans. நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அல்ல. We are the clay in His hands. அவருடைய கரத்தில் நாம் களிமண்ணாக இருக்கிறோம். God has created everything in this world for Him. எல்லாவற்றையும் அவருக்கென்று தேவன் படைத்திருக்கிறார். Even the Bible says, even the wicked for the day of evil. துன்மார்க்கனையும் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார்.
So God has created the wicked for the day of evil. தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. So even in the evil of the world there is a purpose of God. இந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாப்பிலும் கூட தேவனுடைய நோக்கம் என்று ஒன்று உண்டு. There is nothing that is in the world without the purpose of God. தேவனுடைய நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. So even you and me are created with a purpose of God. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ஒரு நோக்கத்துக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். If God has shown mercy on me, it is His will and pleasure. அவர் என் பேரில் இரக்கத்தை காண்பிப்பாரானால் அது அவருடைய விருப்பம். So I should thank God. நான் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். Even if I meet some difficulties in my life, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை சந்தித்தாலும், in the midst of tribulations even, பாடுகளின் மத்தியில, I should give praise to God. அவருக்கு நான் கனத்தை, மகிமையை, துதியை செலுத்த வேண்டும். That is what for which I am created. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டேன். That's why Bible says, in everything give thanks. அதாவது வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Even the Lord has said, you see, Isaiah 43:7. ஏசாயா 43:7 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Isaiah 43:7. For everyone that is called by my name, for I have created him for my glory. I have formed him, I have made him. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. Everyone that is called by my name, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும். Even everyone that is called by my name. Why God has created, or rather why He has chosen some people in this world. இந்த உலகத்தில் ஏவன் சில மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். It is not just to give them some comfort or just give them some privileges to take them to heaven. அவர்களுக்கு சில ஸ்லாக்கியங்களை கொடுத்து இந்த உலகத்தில் அவர்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும்படியாக அல்ல. This is not the primary aim. அது தேவனுடைய முழு உண்மையான முக்கிய நோக்கம் அல்ல. What is the primary aim of God in election? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? What is the primary aim? Here today many people they talk about election. அங்கு தெரிந்து கொள்ளுதலை குறித்து பேசுகிறார்கள். Many people they know about the doctrines of grace and கிருபையின் சத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். But still in spite of that they don't really understand what it is meant of all these things in their lives. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவருடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? What is the purpose of being elected? நான் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? Here God says, Isaiah 43:7, 43:7, என் மகிமை, for everyone that is called by my name, I have created him for my glory. என்னுடைய மகிமைக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். Even those people who are not elected also, தெரிந்து கொள்ளப்படாத மக்களும் கூட, like பார்வோனை போல, they are left out not being elected for his glory. அவ்விதமாக பார்வோனை போல அவர்கள் தெரிந்து கொள்ளப்படாததும் கூட அவருடைய மகிமைக்கென்றே. Why? ஏன்? Because when comparing with the people who are chosen of the Lord, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு comparing with the people who are not chosen, தேவனால தெரிந்து கொள்ளப்படாத மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, God shows forth His great love upon the people who are chosen.
தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய மகத்துவமான அன்பை வெளிப்படுத்துகிறார். The love of his glory, அவருடைய மகிமையின் அன்பு. How he could love a sinner, ஒரு பாவியை எவ்விதமாக நேசிக்க முடியும். What a sacrifice he has made for the sake of his elect, தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக என்ன ஒரு தியாகம் செய்திருக்கிறார். What a great privilege it is for them who are not worthy for all the privileges. எந்த விதத்திலும் தகுதி இல்லாத அவர்களுக்கு தேவன் எவ்விதமான ஒரு உன்னதமான காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். So in order to exhibit all these things, இவைகள் எல்லாவற்றையும் காண்பிக்கும்படியாக God has chosen his people. தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். So God's name is being glorified by the people who are chosen. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். Even people who are not chosen also, indirectly, when comparing with the people who are elected, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது God's name is glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. He is not doing any injustice to the people who are not elected. தெரிந்து கொள்ளப்படாத மக்களுக்கு அவர் எந்த அநீதியும் அவர் செய்யவில்லை. He left them out according to the way by which it could take its own course. அவருடைய அந்த பாவத்தின் வழியில அவர்களுடைய வழியில தேவன் விட்டுவிட்டார். He left them up, அவளை விட்டுவிட்டார். He didn't do any injustice to them. அவளுக்கு எந்த அநீதியும் செய்யவில்லை. Because of Adam, everyone who is born in the world is a fallen one heading towards God's wrath. ஆகவே இந்த உலகத்துல ஆதாமின் சந்ததியாக பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய கோபாக்கினை சுமக்கும்படியாக காணப்படுகிறார்கள். So it is God's glory that is being put forth by this. தேவனுடைய மகிமையானது வெளிப்படுத்தப்படுகிறது. That's why Bible is very clear. அவை வேதம் தெளிவாக in Colossians 1:16, கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலும் கூட what God says, தேவன் என்ன சொல்லுகிறார்? For by him were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. How clear it is. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. The Bible is very clear. Is all created, all things were created by him and for him. அவருக்காகவே அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. Dear people, I am created not to enjoy myself or even not to be relieved from hellfire. என்னை நானே அனுபவிக்கும்படியாக அல்ல, நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக அல்ல. I am created to bring out the glory of God in my life. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். So every person who is chosen of the Lord will show forth the glory of God. ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுவார்கள். So if God's glory is not being exhibited in my life, தேவனுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படவில்லை என்றால், probably I may be in the wrong route, நான் தவறான வழியில காணப்படுகிறேன். Probably I may think that I am saved, but still I am not saved. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். Probably I don't have a living connection with God. தேவனோடு கூட ஒரு ஜீவன்ல தொடர்பற்ற நிலையில் இருக்கலாம். Thinking that I am a better Christian, but in God's sight I am not true. நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனை எண்ணிக்கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில அது இல்லாமல் இருக்கலாம். So even you see in Isaiah 40:64, ஏசாயா 64வது அதிகாரத்துல what God says, தேவன் என்ன சொல்லுகிறார்?
what God says இங்கே என்ன சொல்லும்படியான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஐசாயா 64 சாப்டர், ஏசாயா 64வது அதிகாரத்துல தேவன் இவ்விதமாக தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அவ்விதமாக அவருடைய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது here from the beginning I would like to show, ஆரம்பத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Oh that thou wouldest rend the heavens, first verse onwards, that thou wouldest come down, that the mountains might flow down at thy presence. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்ததிக்கும் தந்தளிப்பதற்கும். Here second verse, and when the melting fire burneth, the fire causeth the waters to boil, to make thy name known to thine adversaries, that the nations may tremble at thy presence. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி ஒருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் முன்பாக உருகும்படி செய்யும். Third verse, when thou didst terrible things which we look not for, thou comest down, the mountains flow down at thy presence. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. You see, God continues in this way. அவ்விதமாக சொல்லும்படியான காரியத்தை குறித்து தேவன் தொடர்ந்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Even the fourth verse, for since the beginning of the world men have not heard, not perceived by the ear, neither had the eye seen, O God, beside thee, what he hath prepared for him that waiteth for him. இவ்விதமாக தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை. Even and I see the fifth verse, thou meetest him that rejoiceth and worketh righteousness, those that remember thee in thy ways. Behold, thou art wroth, for they have sinned, in those is continuance, and we shall be saved. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவர்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். Here even in the sixth verse, how he says, we are like filthy rags. இங்கே 6வது வசனத்துல நாங்கள் தாமே அவ்விதமாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். He continues to say how he is. அவர் விதமாக இருக்க 8th verse I would like to come. 8th verse, but now, O Lord, art thou our Father. We are the clay, and thou art thou our potter, and we shall all the works of thy hand. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. Oh, how humbling it is. எவ்வளவு ஒரு தாழ்மை. Oh Lord, thou art our Father. தகப்பனே நீரே, ஆண்டவரே நீர் எங்கள் தேவன். We are the clay. நாங்கள் களிமண். And thou our potter. நீர் எங்களை உருவாக்குகிறவர். Dear people, shall we humble ourselves to God? Lord, thou art the potter, we are the clay. ஆண்டவரே நீர் குயவர், நான் களிமண். Do as you wish in my life. ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீர் அதை செய்தரலும். Let us bow our heads and commit ourselves to God. நம்மளை தாழ்த்தி தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். Our Heavenly Father, we thank you for thy word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We are the potter. Lord, you are the potter and we are the clay. நீர் குயவர், நாங்கள் களிமண். Give us such a humility that to humble ourselves into under thy mighty hand. உம்முடைய வல்லமையான கரத்தின் கீழாக எங்களை தாழ்த்துகிற கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.